நம்ம இன்னைக்கு யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்களை நம்ம கொஞ்சம் எடுத்து தியானிக்க போறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். எக்ஸடஸ் சாப்டர் 32 verses from 1 to 10 வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஒரு வேதனை நிறைஞ்ச ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்குதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு செழிப்பான தேசத்துக்கு ஆண்டவர் நடத்தி போய் கொண்டிருக்கிறாருங்க. அடிமைகளா வாழ்ந்தவங்க, தங்க இஷ்டப்படி சாப்பிட முடியாது, உடுத்த முடியாது, வாழ முடியாது, அடிமைகளாகவே வாழ்நாளெல்லாம் வாழ்ந்தவங்க. ஆண்டவர் கிருபையா மோசேயை பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வரார். அந்த விடுதலை ரொம்ப ஆச்சரியமான விடுதலை. நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அந்த வெளியே வந்த போது கூட அவர்களை நடத்தி வருவது கூட ஆச்சரியமான நடத்து. வனாந்திரத்துல அழைச்சிட்டு வர்றாங்க. பயங்கர வெயில் இருக்கிற ஒரு இடம், பயங்கர குளிர் இருக்கிற எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. இப்ப கூட அரபி தேசத்துல போனா அந்த வெதர் பத்தி சொல்லும் போது அது எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, குளிர்னா பயங்கர குளிரா இருக்கும், வெயில்னா பயங்கர வெயிலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வனாந்திரத்துல இந்த ஜனங்களை ஆண்டு கூட்டிட்டு வர, வெயில் நேரத்துல அவங்களுக்கு குளுமையா இருக்கும்படி ஏசி போல அவங்க மேல ஆண்டு என்ன வைக்கிறாராம், மேக ஸ்தம்பத்தை வைக்கிறார். இருட்டுல பயங்கர குளிரா இருக்கும், வெளிச்சத்துக்கும் வேணும், அதே மாதிரி அந்த குளிருக்கு அவங்களுக்கு வாமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தை கொடுக்கிறார். டெய்லி ஆண்டவர் அவங்களுக்கு வானத்தின் ஆகாரம் என்று சொல்லக்கூடிய பயங்கர டேஸ்டான மன்னாவை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். தண்ணி தேவைப்படும் போது கண்மலையிலிருந்து தண்ணியை கொள்ள ஆண்டவர் கொடுக்கிறார். சட்டை கிழிஞ்சு போகல, அவங்களுடைய பாதரட்சைகள் என்ன செய்யல, தேய்ந்து போகவே இல்லை, ஒருத்தரும் பலவீனமாக இருக்கவே இல்லை. ஆச்சரியமா ஆண்டவர் அவங்களை நடத்திட்டு வந்து கொண்டே இருக்கிறார். இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு இது பத்தாது, தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கணும் என்று சொல்லி மோசேயை ஆண்டவர் ஒரு மலைக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த மலைக்கு போயிருக்க எதுக்காக போயிருக்காருன்னா, இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், ஏசப்பாட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் என்பதற்காக மோசே மலைக்கு போயிருக்கிறார். எந்த மலை? சீனாய் மலை. சீனாய்ங்கிற மலைக்கு மோசே போயிருக்கிறார். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். 40 நாட்கள். அவர் வர்றதுக்கு முந்தின நாள் அப்படின்னு எத்தனாவது நாள்? 39வது நாள். 39வது நாள் பொறுமை இழந்துட்டாங்க. இந்த மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல.
நம்மளை நடத்திட்டு வந்தாங்க, என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அதனால எங்களை நடத்திட்டு வரக்கூடிய தெய்வங்களை என்ன செய்யணும், உண்டாக்கணும் என்று சொல்லி ஆரோன் அவர்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்யறாங்க, உண்டாக்குகிறாங்க. அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு இந்த கன்றுக்குட்டிக்குன்னு சொல்லி சொல்லாம கர்த்தருக்கு நாளைக்கு என்ன செய்ய போறோம், பண்டிகை கொண்டாட போறோம் என்று சொல்லி அடுத்த நாள் பண்டிகை கொண்டாடுகிறாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்வது போல நினைச்சு அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன செய்யறாங்க, அவங்க ஆராதனை செய்கிறாங்க. அப்ப ஆண்டவர் இந்த 40வது நாள் மோசேட்ட சொல்றாரு, நீ கீழே இறங்கிப்போ. இந்த ஜனங்க என்ன செஞ்சுட்டாங்க, தங்களை கெடுத்து கொண்டாங்க. என்னுடைய இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கன்றுக்குட்டியை வைத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கவனிங்க, இந்த சம்பவத்தினால விளைந்த விளைவுகள் என்னன்னாங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த 7ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம் பாருங்க, 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இவங்கெல்லாம் யாருடைய ஜனங்க, இயேசுப்பாவுடைய ஜனங்க, கர்த்தருடைய ஜனங்க, அவருடைய சொந்த ஜனங்க, விசேஷித்தவர்கள், அவருக்குரியவர்கள். ஆகையால் தான் நம்ம விசேஷித்தோம். நமக்குன்னு எந்த ஒரு விசேஷத்த தன்மையும் இல்லை, அழகு இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, சொத்து இல்ல, எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தோட பெருசுன்னா நம்ம அவருடையவர்கள். ஆகையால் தான் நம்ம விசேஷித்தவர்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பது, நம்மோடு வருவதுதான் நம்ம விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறதுன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அவர் கூட வந்தா நம்ம ஸ்பெஷல் பீப்புள். அப்பேற்பட்ட அவருடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களை இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல, என் ஜனங்கள் சொல்லி சொல்லாம என்னன்னு சொல்லி சொல்றாரு அந்த இடத்துல, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. தம்முடைய ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தை ஒரு இரவில விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஆச்சரியமா நடத்திட்டு வந்த ஆண்டவர், என்னுடையவர்கள் என்று வைராக்கியம் பாராட்டின ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எனக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல சம்பந்தம், உறவு என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. அடுத்தது சொல்றாரு, அவர்கள் தங்களை என்ன செஞ்சுட்டாங்க, கெடுத்து கொண்டாங்கன்னு சொல்லி வரும்போதுங்க, they corrupted themselves. அவங்க இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இங்க தங்களை கெடுத்து கொண்டாங்கன்னு சொன்ன அதே வார்த்தை தான் 11-12 ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், ஜெனசிஸ் 6:11-12 வாசிக்கலாம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 11ஆம் வசனத்துல சீர்கெட்டதுன்னு போட்டிருக்கு, 12ஆம் வசனத்துல சீர்கெட்டதும் போட்டிருக்கு, கெடுத்து கொண்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அங்க பயன்படுத்தப்பட்ட அதே எபிரேய வார்த்தை தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லி போட்டிருக்கு, சீர்கெட்டதா. சீர்கெட்டதுன்னா என்ன அர்த்தம், சீராய் நடக்கிறதுன்னா என்ன அர்த்தங்க, சீராய் ஒழுங்காய் நடப்பது. அந்த ஒழுங்கு என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க கெடுத்து கொண்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு பதார்த்தத்தை செய்யறோம், ஒரு குழம்பு செய்யறோம், இப்ப மீன் குழம்பு செஞ்சிருக்காங்க, மீன் குழம்பு சூடு பண்ணாம 2 நாள் விட்டாச்சுன்னு வச்சு என்ன ஆயிருது, ஒரு நாள் விட்டாலே கெட்டு போயிருமா, ஒரு நாள் விட்டு அந்த குழம்பு என்ன ஆயிருது, கெட்டு போயிருது, அதனுடைய தன்மை மாறி விடுகிறது, அது பயன்படுத்தப்பட முடியாம போடுகிறது, தூக்கி எரிய வேண்டிய சூழ்நிலை. விலை உயர்ந்ததுதான், நல்ல டேஸ்ட் ஆனதுதான், ஆனா கெட்டு போனதுனால அதனால பிரயோஜனம் இல்லை. அப்படி ஆண்டவர் இவர்களை குறித்து சொல்லுகிறாங்க, அவங்க சீர்கெட்டவர்களா என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, ஒழுங்கற்றவர்களா போயிட்டாங்க, அவங்க கெட்டு போனவர்களா போயிட்டாங்க. இன்னும் அவர்களால எனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய ஜனங்கள் அவங்க வந்த விளைவு என்ன, எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏசப்பா சொல்றாரு. அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துக்கு வரலாமாங்க, அதுல 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 32:10 வாசிக்கலாம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். இவர்கள் என் ஜனங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு, இவர்கள் கெட்டு போனவர்கள், பிரயோஜனமற்றவர்கள் சொல்லி சொல்லுகிறாரு. இவர்கள் மேல என் கோபம் என்ன செய்கிறது, மூழ்கிறது. இப்போ சாதாரணமாவேங்க ஒரு மனுஷன் கோபம் கொண்டாலே அந்த மனுஷன் முன்னால நிற்கிறதுக்கு என்னவா இருக்கும்னா, பயங்கர கோபக்காரங்க, யாருங்க அவங்களோட போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் கோபம் கொண்டாலே, கோபம் பட்டா என்ன நடக்கும், இப்போ குமார் கோபப்பட்டா என்ன செய்வேன், இப்போ அம்மாக்கு போன் வந்துச்சு,
சரியாங்க. அம்மா போன் வரும்போது 2வது தடவை 3வது தடவை வரும்போது குமாருக்கு என்ன வருதாங்க, கோபம் வருது. அம்மா என்ன பண்றாங்க, போனை வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, கோபத்துல என்ன செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க, அந்த போனை தூக்கி என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். கோபக்காரங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம, ஒரு மனுஷனே கோபம் கொள்ளும் போது என்ன செய்யறாங்கன்னு தெரியாம போகும்போது தேவன் கோபம் கொண்டா எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைங்க என்னவா மாறிட்டாங்க, தேவனுடைய கோபாக்கினைக்கு என்னவா மாறிட்டாங்க. பாத்திரராய் என் கோபம் மூழ்கிறது என்று சொல்லி சாதாரண மனுஷ சொல்லல, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், கோபம் மூழ்கிறது. கோபம் மூண்டு சும்மா அடிக்கிறாரான்னு சொல்லி கேட்டா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவங்களை நான் என்ன செய்ய போறேன், நான் அவர்களை அழித்து போட போறேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் அவர்களை அழித்து போடுறேன்னு வாக்கி சொல்லுங்க. என் ஜனம் அல்ல, அவர்கள் கெட்டு போயிட்டாங்க, என் கோபம் மூழ்கிறது, அவர்களை நான் அழித்து போட போகிறேன். 21ஆம் வசனத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 21வது வசனம் 21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? அதாவது இங்க பெரும் பாதகம் சொல்லி சொல்லும்போது சரியான வார்த்தை இவர்களை இந்த பெரிய பாவம் செய்ய வைப்பதற்கு, இவர்கள் என்ன பாவம் செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல என்ன வச்சுட்டாங்க, ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது டேஞ்சர். என்னன்னாங்க, இவர்கள் பழக்கப்பட்டவர்கள். என்ன பழக்கப்பட்டவர்கள்னா, எகிப்துல விக்கிரக ஆராதனை செய்து பழக்கப்பட்டவர்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் அங்க சம்பந்தம் இருக்கல. எகிப்தியன் பல தெய்வங்களில ஒரு தெய்வம் இந்த ஒரு காளை மாடு, அந்த காளை அவங்களுடைய ஒரு தேவன். சரியா, இப்படி இவங்க பழக்கப்பட்டது. அந்த பழக்க தோஷம் தான் இப்ப என்ன பண்ண வைக்கிறதுனா, கன்று குட்டியை கொண்டு போய் ஆண்டவர் இடத்துல அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, பழகுகிறாங்க. மோசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, இவர்களை இந்த பெரிய பாவம் செய்ய வைப்பதற்கு இவங்க என்ன உனக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, இவர்கள் கர்த்தருடைய பார்வையில பெரிய பாவமா இது அவருடைய பார்வையில இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 30-31. 30ஆம் வசனத்திலே இதுலயே 30ஆம் வசனமும் 31வது வசனமும். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அங்க வாசிச்சோம், அவங்க பெரிய பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இதை சொல்றாரு, அதுக்கு வார்த்தைகளே பத்தல, இது மகா பெரிய பாவம் என்று சொல்லி அந்த பாவத்தை குறித்து சொல்லுகிறாங்க. கவனிச்சுட்டு வாங்க, நான் ஏன் இதை சொல்றேன்னாங்க, இத்தனை விளைவுகள் உண்டாக்குச்சு. எது? விக்கிரக ஆராதனை. அவங்க செய்த பாவம், ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல வேற ஏதோ வச்சது. இத்தனை விளைவுகள். என்னென்ன விளைவுகள்? அவருடைய ஜனமா இருந்தவங்க அவருடைய ஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆண்டவர் பார்வையில ஸ்பெஷலா இருந்தவங்க இப்ப கெட்டு போனவர்கள் சொல்லி ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, என் கோபம் அவர்கள் மேல மூழ்கிறதுன்னு சொல்றாரு. அவர்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லி சொல்லுகிறார். அவர்கள் பாவம் செய்து இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அவங்க மகா பெரிய பாவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அதோடு நிக்காம இந்த அதிகாரத்துல கீழே வந்துங்க மோசே பரிந்து பேசுறார். என்ன பரிந்து பேசுறாருன்னா, ஆண்டவரே, உண்மைதான் மகா பெரிய பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க மன்னிக்க முடியலன்னா, சரியாங்க, அவங்கள மன்னிக்க முடியலன்னா ஏன் பேரை நீங்க எழுதி இருக்கிற புஸ்தகத்துல இருந்து என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க. ஏன் இதை சொல்றாருன்னா, இவங்க பாவம் செஞ்சதுனால இவங்க முடிவு என்னவா இருக்க போகிறது, புஸ்தகத்திலிருந்து பெயர் என்ன செய்ய போடுகிறது, கிறுக்கி பட போகிறது. நான் மட்டும் புஸ்தகத்துல பெயர் இருக்கிறவனா நான் இருக்க விரும்பல, இவர்கள் பெயரெல்லாம் கிறுக்கி போடப்பட போகிறது. என் பெயரும் என்ன செய்யுங்க, கிறுக்கி போட்டுருங்க. நான் மட்டும் தனியா பரலோகம் என்ன செய்யல, நான் வர விரும்பல. அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ஏசப்பா சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 33வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அப்பனா இவனுடைய முடிவு என்னன்னா, இவர்கள் பெயர் புஸ்தகத்திலிருந்து என்ன செய்ய போகிறது, கிறுக்கி பட போகிறது. ஆண்டவர் கிறுக்கி போடுகிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். இத்தனை விளைவுகள் உண்டாக்கின இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஏன் எப்படி நடந்துச்சு? நம்ம இன்னைக்கு தியானம் என்னன்னாங்க, எப்பவுமே வசனம் ஒண்ணு சொல்லுமானா, நாமும் அந்த பாவத்துல போகிற வாய்ப்பு இருக்கிறது, ஆகையால் எச்சரிக்கைன்னு சொல்லி எனக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக தான் வசனம் வருகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தையை வாசிக்க முடியும். கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்
விக்கிரக ஆராதனைக்குள்ள போனாங்க, தேவ ஜனம் இல்லாம போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள போனாங்க, தங்களை கெடுத்து கொண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ள போனாங்க, தேவ கோபத்துக்கும் அழிக்கப்படுவதற்கும் காரணமானாங்க. விக்கிரக ஆராதனையாக பெரிய பாவத்தை, விக்கிரக ஆராதனையாக மகா பெரிய பாவத்தை, இறுதியில பெயரே கிறுக்கி போடத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாங்கன்னா, ஐயோ அவங்க எல்லாம் அப்படி செஞ்சுட்டாங்க, ரொம்ப மோசம் என்று சொல்லாம, இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற கேட்கிற நானும் நீங்களும் இந்த பாவத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? போக முடியும். இன்னைக்கு நம்முடைய தியானம் 5 காரியங்களை தியானிக்க போறோம். ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இந்த பின்வாங்குதல்? ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க போனாங்க? அப்ப நாம அப்படி போக கூடாதுன்னா நம்ம எதுலாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி வசனத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியமாக இந்த ஜனங்களுடைய இந்த பின்வாங்குதலை குறித்து எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லும்போது அந்த வசனம் வாசிக்கலாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். Hebrews chapter 4 verse 2 வாசிக்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்களுக்கு பிரயோஜனப்படல, அவங்க முடிவு தேவஜனம் இல்லாம போயிட்டாங்க. அவங்களுக்கு பிரயோஜனப்படல, அவங்க முடிவு புஸ்தகத்திலிருந்து பெயர் கிரிக்கப்பட போகிறது. எதனால? காரணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல என்ன வசனம் வாசிக்கிறோம்? அவர்களுக்கு என்ன இருக்கல? விசுவாசம் இருக்கல. பாருங்க இந்த சம்பவத்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம முதல் 5 வசனம் வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அவங்க நடந்து வந்த பாதைகளை குறித்து இந்த இடத்துல சொல்லிட்டு வர்றார். எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் அவங்களை நடத்திட்டு வந்தாரு. 1 Corinthians chapter 10 verses 1 to 5 வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, இவங்க நடந்து வந்த பாதைகள் எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு வர்றார். எப்படி எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்துல அவங்க பிரிஞ்சு வந்தாங்க, ஆண்டவர் உங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு, ஆண்டவங்க வழி நடத்தி வந்தாரு, தாகம் தீர்த்தாரு, ஆனாலும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பின்னால நடந்த சொல்லிட்டு வந்தாலும் வசனம் சொல்லுது ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டாருன்னா, தேவன் அவர்களிடத்துல என்னவா இருக்கவில்லையா? பிரியமா இருக்கவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப முதல் காரியம் நல்ல கவனிங்க. நம்ம லைஃப்ல எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும், எவ்வளவு அதிசயங்களை கண்கூடா பார்த்தாலும், எவ்வளவு அடையாளங்களை பார்த்தாலும், அது நம்ம பாவத்துல விழமாட்டோம் என்பதற்கு ஒரு சேஃப்கார்டு இல்லை. அது என்னை காத்துக்கொள்ளும் சொல்ல முடியாது. நிறைய அற்புதத்தை பார்த்துட்டாங்க, ஏசப்பா என்னை சுகப்படுத்திட்டாங்க, ஏசப்பா எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டு இப்படி செஞ்சிருக்காங்க, அப்படி செஞ்சிருக்கிறாங்க, வனாந்திரத்தை நடத்திட்டு வந்திருக்கிறாங்க, அது என்னை பாவத்துல விழாம காத்துக்கொள்ளும் சொல்லி சொல்ல முடியாது. எது நம்மளை காத்துக்கொள்ளும்? ஆண்டவர் மேல, அவருடைய வார்த்தை மேல வைக்கிற விசுவாசம் தான் நம்மள என்ன செய்யும்? நம்ம காத்துக்கொள்ளும். அப்ப இவங்க விழுந்து போனதற்கு காரணம் அடையாளத்தை நம்பினாங்க, அடையாளம் தேவைப்பட்டுச்சு, அடையாளம் வேணும்னு சொல்லி விரும்பினாங்க. கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல அவங்க என்ன செய்யல? விசுவாசம் வைக்கல. இப்ப நானும் நீங்களும் இன்னைக்கு என் லைஃப்ல அடையாளம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடந்திருக்கு, அதை சார்ந்து கொண்டு போவோம்னா ரொம்ப ஈஸியா நாமும் என்ன செஞ்சிருவோம்? கீழே நம்ம விழுந்துருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சது போல நாமும் பாவத்துக்குள்ள நம்ம போய் விடுவோம். ஆனா நம்ம லைஃப்ல அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை மட்டும் என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். பைபிள்லங்க இந்த அடையாளத்தை தேடுனவங்களை குறித்து ஆண்டு சொல்லும்போது ஒரு சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 12:39. Matthew chapter 12 verse 39 வாசிக்கிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி
வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேத்யூ 16:4. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். இன்னும் ஒரு வசனம், லூக்கா 11:29. லூக்கா 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக் 11:29 வாசிக்கலாம். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. இந்த 3 பகுதிகளிலும் திரும்பி திரும்பி வந்த வார்த்தை அடையாளத்தை சார்ந்து கொண்ட, அடையாளத்தை தேடின, அடையாளத்தை நம்பின ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் லைஃபும் அடையாளத்தை சார்ந்து கொண்டு, இப்படி நடந்தா நான் நம்புவேன், நடந்ததுனால ஏசப்பாவை நான் நம்புகிறேன், ஏன் ஆண்டவர் பக்கமா வந்தேன்னா எனக்கு இப்படி உதவி செஞ்சாரு, இப்படி உதவி செஞ்சாரு என்று சொல்லி பூமிக்குரிய ஏதோ நன்மையை சார்ந்து அல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு அவர் பக்கமா வருவோமானா ரொம்ப சீக்கிரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்தது போல நாம என்ன செஞ்சிருவோம்? நம்ம விழுந்துருவோம். பைபிள் சொல்லுது அந்த சபையாரை பத்தி 2 கொரிந்தியர் 5:6, 2 கொரிந்தியர் 5:6, நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிற ஒரு கூட்டத்தார். தரிசித்து நடக்கிறதுனா எனக்கு முன்னால நடக்குது, ஆகைய ஏசப்பாவை என்ன செய்யறேன்? நான் நம்புகிறேன், எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கையில நான் அவரை நம்புகிறேன். அப்பேற்பட்ட மக்கள் சீக்கிரமா பாவத்துல விழுந்துருவாங்க. இந்த ஜனங்கள் அடையாளம் பெரிதா இருந்துச்சு. மோசே மூலமா ஆண்டவர் பேசுறாரு, மோசே மூலமா அற்புதம் செய்கிறார். சடன்ல மோசே காணாம போயிட்டாரு, இவங்க பின்னால என்ன செஞ்சுட்டாங்க? கீழே விழுந்துட்டாங்க. அப்ப நாமும் அடையாளத்தை சார்ந்து கொள்வோம்னா சீக்கிரமா கீழே விழுந்துருவோம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்களா? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்களா? நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்க முன்னால நாங்க வைக்கிறேன், அவர் தான் விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலனா இருக்கிறார் என்று சொல்லி அது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்ப முதல் லெசன் நமக்கு இது மூலமா என்னன்னா, நான் அடையாளத்தை சார்ந்து கொள்ளுவேன்னா இருப்பேன். அடையாளம்னு புரிஞ்சுக்குது இல்லைங்க, எனக்கு இப்படி நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஏசப்பா இப்படி செய்யணும் இந்த பூமியில, அதை நான் சார்ந்து கொண்டு வாழ்வேனா ரொம்ப நாள் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன்? நான் நிலைச்சுனா நிற்க மாட்டேன். இப்போ எனக்கு காய்ச்சல் வருது, காய்ச்சல் சுகமாயிடுச்சு, ஏசப்பாவை நான் நம்புறேன். ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு என்ன வருது? காய்ச்சல் வருது. அப்ப ஏசப்பா விட்டு என்ன செஞ்சிருவேன்? நான் பின்னால போயிருவேன். நல்ல சுகமா இருக்கிறேன், சுகமா இருக்கிற வரைக்கும் ஏசப்பாவை நம்புகிறேன். சடனா மரண படுக்கைக்கு நான் போயிட்டேன். நான் ஏசப்பாவை ஏன் நம்பினேன்? என்ன சுகமா வைப்பாரு நான் நம்பினேன். சடனா சாக போற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப ஏசப்பாவை நம்ப முடியாம போய் நான் பின்வாங்கி போயிருவேன். இதற்காக அல்ல நான் ஆண்டவரை நான் நம்புவது. இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லை. இந்த இம்மைக்காக அல்ல நான் ஏசப்பாவை நம்புவது. தரிசித்து நடக்கிற கூட்டத்தார் அல்ல, விசுவாசித்து நடக்கிற ஒரு கூட்டத்தார். ஒன்று. ரெண்டாவதுங்க, இந்த ரெண்டாவது உங்க முன்னால வைக்க விரும்புற காரியம் என்னன்னா, ஆரோனை குறித்து இந்த பகுதியில வாசிக்கிறோம். நீங்க நல்லா கவனிங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே காணாம போயிட்டாங்க. 39 நாள் வெயிட் பண்ணாங்க. 39வது நாள் ஆரோன்ட்ட வந்து சொல்றாங்க, மோசேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆகையால் நீங்க என்ன செய்ய, எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குன்னு சொல்லி சொல்லும் போது இந்த ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. இவ்வளோ நடத்தி வந்தாரு, உங்களுக்காக தானே அவர் மோசே மேல போயிருக்காரு, வசனத்தை கொண்டு வர தானே போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. அவரை என்ன செய்யல, அவரு நடத்தல. கவனிங்க, இந்த ஆரோன் யாரு அப்படின்னா, அவரை பத்தி சங்கீதத்துல அழகான வசனம் எழுதி இருக்கும் பாருங்க. 106ஆம் சங்கீதம் 16வது வசனம். 106ஆம் சங்கீதம் 16வது வசனம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இந்த ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? He is the saint of the Lord. அவர் கர்த்தருடைய பரிசுத்தன் என்று அவருக்கு என்ன இருந்துச்சா? பேர் இருந்துச்சா? அப்பேற்பட்ட ஆரோன் இந்த இடத்துல என்ன ஆகிறாரு? இந்த ஜனங்களை பெரும் பாவம் செய்வதற்கு காரணமா என்ன செஞ்சுட்டாரு? அவர் மாறிட்டாரு. அவளை பரிசுத்தத்துக்குள்ள அவரால் நடத்த முடியல. இதுல என்ன கற்றுக்கொள்றோம்? நாங்க என்னுடைய பழைய நாட்களுடைய பக்திய, நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன், பெருந்திரள் இருக்கும்போது இப்படி நான் இருந்தேன், அல்லது ஈரோட்ல இருக்கும்போது நான் இப்படி இருந்தேன்,
போன வருஷம் இப்படி நான் இருந்தேன் என்று சொல்லி பழைய வெற்றியை சார்ந்து கொள்ளுகிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிலைச்சு நிக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு ரட்சிப்புன்னு சொல்லி வரும்போது, விடுதலைன்னு வரும்போது அனுதினமும் நம்ம என்ன செய்யணுமா, ரட்சிக்கப்படணும். 1 கொரிந்தியர் 15:31 வாசிக்கிறோம், நான் அனுதினமும் சாகுறேன். ஒரு அனுதினமும் சாகுற ஒரு அனுபவம் அப்படின்னா, அனுதினமும் என்ற குறைகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரோடு நான் சரிபடுத்தி வாழலன்னா, பழைய வெற்றியை சார்ந்து கொண்டு நம்ம இருப்போம்னா ரொம்ப ஈஸியா கீழே என்ன செஞ்சிருவோம், நம்ம விழுந்து விடுவோம். ஆரோன் மோசையோடு கூட இருந்தவங்க. நீங்க இந்த நான் யாத்திராகம புஸ்தகத்துல மட்டும் வாசிக்கும் போதுங்க, மோசேயும் ஆரோனும் ஒன்னா வச்சு ஏறத்தாழ 50 மேல பகுதி இடங்களில வாசிக்கிறோம். மோசேயும் ஆரோனும் மோசேயும் ஆரோனும் மோசேயும் ஆரோனும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மோசையோடே கூடவே போனவர், அற்புதங்களை செஞ்சாரு, ஜனங்களை சந்திச்சாரு, பார்வோனை சந்திச்சாரு, ஆண்டு சமூகத்துக்கு போனாரு. இப்படி எல்லாம் மோசையோடு கூடவே இருந்தவரு இப்ப மோசை இல்லாம போகும்போது இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் விழுந்து போயிட்டாரு. அப்பன்னா இவருக்கு தனிப்பட்ட விதத்துல தேவனோடு நெருங்கின உறவு என்ன செய்யல, இருக்கல. மோசையை சார்ந்து கொண்டவராய் இருந்தாரு, மோசையை பின்பற்றினவராய் இருந்தார். யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு வசனம் சொல்ல பாருங்க. யோவான் 5:35 வசனம். யோவான் 5:35 John chapter 5 verse 35. யோவான் 5:35 வாசிக்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். அவர் எழுந்து பிரகாசிக்கிற வெளிச்சம். நீங்க அவரோடு கூட இருக்கும்போது கொஞ்ச நாள் என்ன செய்தீங்க, சந்தோஷமா இருந்தீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இருட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க போயிட்டீங்க. அப்போ ஒருவேளை இந்த ஆரோனுடைய குறை என்ன, இந்த ஜனங்க இப்படி விழுந்து போனதற்கு ஒரு முக்கிய காரணம் ஆரோன். ஏன் ஆரோன் அப்படி இருந்தாரு, அவருக்கு தனிப்பட்ட விதத்துல தேவனோடு என்ன இருக்கல, உறவு அவருக்கு இருக்கல. மோசே மூலமா தான் ஆண்டவர் தேடுகிறவரா இருந்தாரு, மோசையை சார்ந்து கொண்டவரா இருந்தார். அல்லது இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, அவர் கடந்த கால வெற்றியை ஒருவேளை என்ன செஞ்சாரு, சார்ந்து கொண்டாரு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் இது ஒரு பெரிய எச்சரிப்புங்க. நான் அன்னைக்கு நல்ல ஊழியம் செஞ்சேன், அன்னைக்கு விசுவாசமா வாழ்ந்தேன், அன்னைக்கு நான் நல்ல பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றேன், அது இன்றைக்கு வெற்றிக்கு ஒரு உதவியா நமக்கு இருக்கவே இருக்காது. இன்றைக்கு என் ஆத்துமா எப்படி இருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவரோட இந்த உறவு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு என் பாவத்துக்கு நான் மனம் திரும்புகிறேனா, அன்றைக்கு வசனம் கேட்கும் போது உள்ளெல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது, இன்னைக்கும் வசனம் கேட்க இஷ்டம் வர மாட்டேங்குது, நான் நிலைச்சு நிற்க முடியாம போயிடும். அனுதினமும் என் ஆண்டரோடு உறவில நான் வளரலன்னா, அனுதினமும் ஆண்டரோடு நெருங்கி வரலன்னா, எனக்கும் ஆண்டருக்கு தனிப்பட்ட உறவு இருக்கலன்னா, கண்டிப்பா சீக்கிரமா என்ன செஞ்சிருவோம், நம்ம விழுந்து விடுவோம். அடையாளத்தை சார்ந்து போகும்போது நம்ம விழுந்து விடுவோம். இரண்டாவது, கடந்த காலத்தின் வெற்றியை சார்ந்து கொண்டு ஆண்டவரோடு உறவு எனக்கு இன்னைக்கு இருக்கலன்னா நான் விழுந்துனா போயிருவேன்னு சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாகங்க, யாத்திராகமம் 32 அந்த முதல் வசனத்தை நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். இன்னொரு காரணத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. யாத்திராகமம் 32 அதோடைய முதல் வசனம், Exodus 32 verse 1 வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடினார்கள். போதும், இங்க கவனிங்க, இந்த பாவம் செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன? மூன்றாவது நம்ம தியானிப்பது என்னன்னா, மோசே வர தாமதித்ததினால. தாமதங்கள் என் லைஃப்ல, தாமதங்கள் பின்வாங்கி போவதற்கு ரொம்ப சான்ஸ் நம்ம லைஃப்ல உண்டாக்கிவிடும். தாமதமாகிறது. என்ன தாமதமாகிறது? ஆண்டவர் நமக்கு ஏதோ வாக்கு கொடுக்கிறார், வசனம் சொல்லுது இப்படி நான் செய்வேன்னு சொல்லி சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆனா காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. நடக்கலான்னு அல்ல, கர்த்தருடைய வேலை என்று ஒன்று உண்டு. அந்த நேரத்தில் அவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, செய்வார். ஆனா அவர் விட்டு அவர் நம்ம நம்பி வைக்கப்பட்டு போகவே மாட்டோம். அவர் வேலை சரியான வேலையா இருக்கும். ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யும், கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசனத்தண்டே நீங்க வாங்க. ஏற்ற நேரம்னு அவர் வச்சிருக்காரு, அந்த நேரம் ஏசப்பா நமக்கு செய்வார். நம்ம நேரத்துல செய்யணும்னு நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடும். அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி. அப்ப அந்த விசுவாசம் அவர் மேல இருந்துச்சுன்னா அவர்கிட்ட காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம பொறுமையா இருப்போம். பாருங்க, எபிரேயர்ல ஒரு வசனம் வாசிச்சுலாம், எபிரேயர் 10:36 வசனம், Hebrews 10:36. எபிரேயர் 10:36 வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு
பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு எனக்கு என்ன தேவைங்கிறார் ஏசப்பா? பொறுமை எனக்கு தேவை. என்ன பொறுமை? அவர் கண்டிப்பா செய்வாரு, அவருடைய வேலை வருது, அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பொறுத்து கொண்டு இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இந்த ஜனங்கள்னால என்ன செய்ய முடியல? பொறுமையா இருக்க முடியவில்லை. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துலங்க ஆண்டுடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாகிறது. 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. 5 கன்னிகைகள் நல்ல ஞானம் உள்ளவர்கள், அடுத்த 5 கன்னிகைகள் ஞானம் இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பைபிள். ஆனா அந்த மணவாளன் வருவதற்கு தாமதமான போது வசனம் சொல்லுது, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்களா? சரி வாசிப்பீங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5வது வசனம், Matthew chapter 25 verse 5. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அப்ப இந்த தாமதம் என்ன? தாமதம் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு தாமதம், இரண்டாவது அவருடைய வருகை வருவதற்கு தாமதம். இந்த தாமதங்கள் நம்ம லைஃப்ல ஒரு சோர்வு வருவதற்கு ரொம்ப சான்சஸ் பைபிள் படி நம்ம லைஃப்ல அது இருக்கிறது. நீதிமொழிகள் ஒரு வசனம் வாசிக்கலாமாங்க? 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம், Proverbs 13 verse 12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது இயல்புங்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யும்? இளைக்கப்படும். இப்ப நம்ம பாவம் செய்வது கூடங்க, நம்ம தொடர்ந்து பாவம் செய்வதின் காரணம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தாமதமாகிறதுனால. சொல்லுது புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நான் தப்பு செய்யறேன்னு வச்சுக்கோங்க. தப்பு செய்யும் போது உடனே அடி கிடைக்கும்னா அடுத்த தப்பு என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஒரு தப்பு செய்யறோம், ஒண்ணும் நடக்கல, அடுத்த தப்பு துணிஞ்சு என்ன செய்வோம்? நம்ம செய்ய ஆரம்பிக்கும். இந்த பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அதை வாசிச்சிடலாம். எக்லெசியாஸ்டிஸ் chapter 8 verse 11. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், 8:11 வாசிக்கலாம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க, நான் பாவம் செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன? தாமதங்கள் லைஃப்ல ரொம்ப ஈஸியா பாவத்துக்குள்ள போக வைக்கும். ஆனா ஆண்டவர் யாருன்னு புரிந்து கொள்வோம்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குமானா, நான் பொறுமையா இருப்பேன், நான் பொறுமை என்ன செய்ய மாட்டேன்? இழக்க மாட்டேன். கண்டிப்பா ஆண்டவர் வருவாரு, ஏற்ற நேரத்துல அவர் சகாயம் செய்வார் என்று சொல்லி அவரை நம்ம சார்ந்து கொள்வோம். இந்த யாக்கோபுல அழகா ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஜேம்ஸ் chapter 1 verse 4. அந்த பொறுமை நம்ம லைஃப்ல இருக்கும் போதுதான் கர்த்தரிடத்துல நிறைவுள்ளவர்களா நம்ம வாழ முடியுமா? 4வது வசனம், யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையா இருக்கவில்லை, ஆகையால் ஈஸியா என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. ஆண்டவரே, நாங்க தாமதத்தினால சோர்ந்து போகாம கர்த்தர் மேல இறுதி வரைக்கும் காத்திருக்க, வாக்குத்தத்தத்தை பொறுமையா இருந்து நாங்க சுதந்திரித்துக் கொள்ள, கர்த்தர் சொன்னா அவர் செய்வார் என்று சொல்லி அவருக்காக சார்ந்து கொள்ள, அவசரப்பட்டு அங்கெங்க நம்ம போயிரு. பைபிள்ல அவசரப்பட்டு போனதுனால எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம வாசிக்கிறோம். சவுல் அவசரப்பட்டு பலி செலுத்த போனாரு, ராஜ்யபாரம் அவரை விட்டு எடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவசரப்பட்டு ஆபிரகாம் ஆண்டோடைய கொடுக்கிற குழந்தைக்காக காத்திருக்காம அவர் அவசரப்பட்டு ஒரு வழியில போனதுனால ஒரு கொடூரமான சந்ததி உண்டாவதற்கு, இஸ்மவேலுங்கிற சந்ததி உண்டாவதற்கு காரணமாச்சு. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பொறுமை எங்களுக்கு தாங்க. முதல் காரணம் வாசிச்சோம், அடையாளங்கள் நம்புகிறவர்கள் அல்ல, கர்த்தர் மேல விசுவாசம், வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவர்களா நான் இருக்கணும். பழைய வெற்றியை சார்ந்து கொள்ளாம அனுதினமும் நான் சாகிறவனா ஆண்டவரோடு உறவுல, ஏசப்பா இன்றைக்கு நான் உம்மோடு கூட இருக்கணும். பழைய அன்னைக்கு வெற்றியா இருந்தேன், அன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ந்தேன், அன்னைக்கு நான் உத்தமனா இருக்கிறேன், அது பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு ஏசப்பா நீங்க வரும்போது நான் தகுதி உள்ளவனா இருக்கணும். ஐயா, நீங்க வரும்போது நான் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது, அந்த உணர்வு எனக்கு இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி
பார்த்தோம். மூன்றாவது, பொறுமை எனக்கு தாங்க. அந்த அவசரப்படுகிற பழக்கத்தை எடுத்து போடுங்க. உடனே நடக்கணும், என்னுடைய நேரத்துல நடக்கணும் இல்லாம உமக்கு தெரியும்ல எப்ப செய்யணும்னு சொல்லி. எத்தனை பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும்பா, கொஞ்சம் பொறுமையாரு, எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு மனுஷரே சொல்லும் போது ஆண்டவருக்கு தெரியாதா எப்போ என் கணவனை ரட்சிக்கணும், என் மனைவியை ரட்சிக்கணும், என் குடும்பத்துல மாற்றத்தை உண்டாக்கணும், ஆண்டவருக்கு தெரியுமே. அவரை சார்ந்து கொள்வோம், ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். நான்காவதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் வசனமும் 3வது வசனம். அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த விக்கிரகம் உண்டாக்கப்படுவதற்கு ஒரு காரணம், ஒரு பொருள் அங்க சொல்லப்படுது பாருங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3வது வசனமும் வாசிக்கலாம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆச்சரியமா, இந்த விக்கிரகம் செய்யப்படுவதற்கு சரியாங்க இவங்க தெரிந்து கொண்ட கோல்டு எங்க இருந்து வந்துச்சான்? காதுல இருந்து தான் வந்துச்சான். அது காதுல மட்டும்தான் அவங்க போட்டிருப்பாங்களா? இல்லையே. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போடுறாங்க இல்லைங்க, கழுத்துல போட்டிருந்திருப்பாங்க, காலில் போட்டிருப்பாங்க, கையில போட்டிருப்பாங்க, தலையில போட்டிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் போட்டிருந்திருப்பாங்க. ஆனா இந்த விக்கிரகம் செய்வதற்கு காதுல இருந்துதான் என்ன செய்கிறதா? எடுக்கப்படுகிறதா. பாருங்க, ஏசப்பா நம்மகிட்ட விரும்புகிறது என்ன தெரியுமாங்க? நான் தேவாலயத்துக்கு போகும்போது மூடர் பலியிடுவது போல நீ என்ன செய்யாத, பலியிடாத. நீ பலியிடுவதற்காக அங்க வர. எதுக்காக வர்றோமா? செவி கொடுக்க சேர்வதே உத்தமம். வாசிப்பீங்களா? 5ஆம் அதிகாரம், அதாவது பிரசங்கி, எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 5 verse 1. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். சபைக்கு போகும்போது நீ பலியிடும்படி நீ போல, செவி கொடுப்பதற்காக நீ என்ன செய்யற? நீ போற. உன் செவியை கொடுப்பதற்காக போகிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்வதை கேட்பதற்காக, கேட்டு நடப்பதற்காக. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இதனால அழகா தெளிவா போடப்பட்டிருக்கும். சவுல் ராஜா அவனுடைய வார்த்தை கீழ்ப்படி இல்லைங்க. கீழ்ப்படியாம ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டுட்டாரு. அப்ப சொல்றாரு, பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் முக்கியம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்புகிறார். நான் ஏதோ கொடுத்து அவர் ஐஸ்வர்யான் ஆக போகிறதே இல்லை. அப்படித்தானங்க நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கறதெல்லாம் என்ன? உன் செவியை எனக்கு கொடுப்பாயா? ஒரு காதுல மட்டும் கேட்டா போதுமா? அதை என் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? போனோம். என் உள்ளத்துக்குள்ள அது பதினோம். பாருங்க, இந்த பாவத்தை இவங்க செஞ்ச போதுங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு பெயரை வச்சு கூப்பிடுகிறார். நீங்க கவனிச்சு வந்தீங்கன்னா யாத்திராகமத்துல வேற எங்கேயும் அந்த பெயர் வரல. இந்த 32ஆம் அதிகாரத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசப்பா முறுமுறுக்கிறவர்கள், துரோகம் பண்றீங்க எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு வந்திருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு பாருங்க. 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கதான் அந்த வார்த்தை ஏசப்பா அவங்களை குறித்து சொல்லுகிறார். எக்ஸடஸ் 32 verse 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்து, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். திரும்பி 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? வணங்கா கழுத்துன்னு என்ன அர்த்தம்? கழுத்தை என்ன செய்ய மாட்டீங்க? குமிய மாட்டேங்கிறாங்க, வணங்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? இவங்க செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்கள் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? வேறெல்லாம் செஞ்சாங்க, ஆனா வார்த்தையை செவி கொடுக்க அவங்களுக்கு என்ன இல்லை? அவங்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை, வார்த்தைக்கு தங்களை விட்டு கொடுக்கவில்லை. ஒரே ஒரு வசனம் உபாகமத்துலங்க 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 10 verse 16. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். கடைசியாய் மோசே அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் தான் இந்த உபாகமங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, உபாகமம் 10:16 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல்
உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். வணங்கா கழுத்துன்னு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் இங்க பிடரியை கடினப்படுத்துவது. பிடரியை நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், குமிய மாட்டேன். வார்த்தைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்க, நான் நினைச்சதான் நான் செய்வேன், எனக்கு எது சரியோ அதுதான் செய்வேன், நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க அப்படி இல்லாம இருதயத்துல அந்த வசனம் உள்ள போக விடாம ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு, அந்த தோலை வெட்டி வெளியே என்ன செய்யுங்க, நீங்க வீசுங்க. என் வசனத்தை உள் வாங்கி கொள்ளுங்க, என் வசனத்துல இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. நானும் நீங்களும் விழுந்து போறதுக்கு எதனால காரணம்னா, ஒன்று அடையாளத்தை முக்கியப்படுத்தும் போது, இரண்டாவது பழைய வெற்றியை சார்ந்து கொண்டு இன்று தேவனோட உறவில்லாம நான் இருக்கிறதுனால, மூன்றாவது தாமதங்கள், எனக்கு பொறுமை இல்லை, தாமதத்துக்கு ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை, உடனே நடக்கணும், உடனே ஏசப்பா செய்யணும் சொல்லி நம்ம நினைக்கிறதுனால, நாலாவது இந்த இடத்துல வாசிக்கிறோம், செவி கொடுக்க எனக்கு என்ன இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, வசனம் உள்ள போக எனக்கு விருப்பம் இல்லை, பாட பாட ஆசையா இருக்கிறது, ஜெபிக்க ஆசையா இருக்கிறது, சாட்சி சொல்ல ஆசையா இருக்கிறது, நான் வசனத்தை மட்டும் கேட்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை விருப்பம். நீங்க பிசாசோட பல விதங்களில் கவனிச்சு பார்த்தாங்க, மத்ததெல்லாம் செய்ய நம்ம அனுமதி கொடுப்பாங்க. பாட்டு பாடும்போது தூங்குவோமா நம்ம? எங்க சிஸ்டர் தூங்க மாட்டோம். சாட்சி சொல்லும் போது தூங்க மாட்டோம். வேற எது செய்யும் போது தூங்க மாட்டோம். ஆனா வசனம் கேட்கும் போது மட்டும் நமக்குள்ள என்ன வந்துடும்? இது பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு எதிரான ஒரு ஆயுதம் வந்து இந்த வேத வசனம். இந்த வசனத்தை கேட்க விடாம பிசாசு நம்மள என்ன செய்யறான்? நம்ம தடப்பண்ண. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பார். கடைசி ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவங்க என்னன்னு சொல்லி ஆண்டு தங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாங்க பாருங்க. 32:1 வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஆண்டவர்கள் ஆச்சரியமா நடத்திட்டு வர்றார், எவ்வளோ ஆச்சரியமா நடத்திட்டு வர்றார். ஆனா கண்ணை முன்னால வேற ஒன்னும் தங்க முன்னால வச்சு அது தங்களை நடத்தணும் என்று சொல்லி அதை தங்க கண்ணை முன்னால வச்சாங்க. இவங்க அந்த எண்ணத்தை வச்சாங்க, கன்றுக்குட்டியை வச்சாங்க, தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை வச்சாங்க. நானும் நீங்களும் ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல அவங்க கன்றுக்குட்டியை வச்சாங்க. இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது முன்னால வச்சிருக்கிறோமா? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல, கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டிய இடத்துல, கர்த்தரை எக்ஸாம்பிளா வைக்க வேண்டியதுக்கு பதிலா ஒரு ஊழியன் அந்த இடத்துல வைக்கிறேனா, ஒரு மனிதனை வைக்கிறேனா, ஒரு பொருளை வைக்கிறேனா, என் வாழ்க்கையின் ஏக்கம் எல்லாம் பூமியில ஏதோ ஒரு காரியமா இருக்கிறதா? அவங்களுக்கு கன்றுக்குட்டி. இன்னைக்கு எனக்கு என்ன, எனக்கு ஒரு சொந்த வீடு கண்டிப்பா வேணுங்க, எனக்கு ஒரு சொந்த வண்டி வேணும், என் குடும்பத்துல இந்த கல்யாணம் நடந்து ஆகணும், எனக்கு இந்த சுகம் ஆகி ஆகணும், அப்படி ஏதோ ஒரு கன்றுக்குட்டி எனக்கு முன்னால நான் வச்சுக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா கீழே என்ன செஞ்சிருவேன், விழுந்துருவேன். சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்து கொண்டிருக்கிறேன், ஆகையால என்ன செய்கிறது இல்லை, அசைக்கப்படுவதில்லை. வாசிச்சிருவீங்களா அந்த வசனத்தை? 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது அழகா சொல்ற ஒரு சாட்சி அது. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னால நான் வச்சிருக்கிறேன், வேற எதுவும் நான் வைக்கல. அதே சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்துல சொல்வாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு முன்னால இருக்கும்னு சொல்லாம, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எனக்கு முன்னால கர்த்தரின் மேய்ப்பரா என்ன செய்வாரு, இருப்பாரு. கர்த்தரை முன்னால வைப்போம், வார்த்தையை முன்னால வைப்போம், நம்ம பின்வாங்கி போகவே மாட்டோம். அவரை சார்ந்து கொள்வோம், அவரை பிடிச்சு கொள்வோம், அவருக்காக வாழ ஆரம்பிப்போம். எலியா கர்த்தருக்காக அவ்வளோ வைராக்கியம் வாழ்ந்ததற்கு காரணம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா என்று சொல்லி சொன்னாங்க. ஆபிரகாம் அப்படி வைராக்கியமா இருந்ததற்கு காரணம் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரு, எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு. எனக்கு முன்பாக எதை நம்ம வச்சிருக்கிறோம், எது என் லைஃப் கோல்? ஏசப்பா நான் உங்களை போல மாறணும், வார்த்தையில் இருக்கிறது போல நான் மாறணும், நீங்க தான் என்னுடைய எய்ம், நீங்க தான் என் கோல்னு சொல்லி இருக்கிறோமா? அல்லது பூமிக்குற ஏதோ ஒரு பொருட்களை, தங்கத்தை, வெள்ளிய, கன்றுக்குட்டிய, வேலைய, படிப்பை, பூமிக்குற ஏதோ ஒரு எய்மை முன்னால வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப ஈஸியா நாம இஸ்ரவேல் ஜனங்களை போல என்ன செஞ்சிருவோம் பின்னால. எனக்கு யோசிச்சு பார்க்கலாம், இந்த 5 காரணங்கள் நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிறது. அவ்வளவு ஒப்பற்ற ஜனங்கள், அவ்வளவு ஓங்கிய புயத்தினால ஆச்சரியமான காரியங்களை செஞ்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த ஜனங்கள். அவர்கள் என் ஜனங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர்கள் கெட்டு போனவர்கள் என்று சொல்லி சொல்லிட்டாரு. என் கோபத்துக்கு அவங்க பாத்திரவான்களா, என் கோபம் மூழ்கிறதுன்னு சொல்லி சொன்னாரு. அவர்களை நான் அழிக்க போறேன்னு சொன்னாரு. அவர்கள் பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்க, மகா பெரிய பாவத்தை செஞ்சுட்டாங்க. அவங்க பெயரே நான் என்ன செய்வேன்,
கிறுக்கி போடுகிறேன்னு ஏசப்பா சொல்லி சொன்னாரு. அப்படி செய்யக்கூடாதுன்னா ஆண்டவரே, அடையாளத்தை அல்ல, நாங்க தரிசித்து வாழுகிற கூட்டம் அல்ல, நாங்க விசுவாசித்து வாழுகிறோம் ஏசப்பா. இரண்டாவதாக, கடந்த காலத்தின் வெற்றியை நம்பி இன்னைக்கு நான் வாழ மாட்டேன். இன்றைக்கு உம்மோடு உறவில் என்ன செய்வேன்? நான் வளருவேன். இன்றைக்கு நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன். அனுதினமும் நான் சாகரவனாய் நான் இருப்பேன். தாமதங்கள் என்னை முன்னுமே செய்யாது. நான் நீடிய பொறுமையா இருப்பேன். என் ஆண்டு எனக்கு இறக்கு செய்யும் வரைக்கும் அவருக்காக காத்திருப்பேன். தாமதம் பண்ணினால் பைபிள்ங்க, தாமதங்கள் வந்த இடங்கள் எல்லாம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செஞ்சார். தாமதம் பண்ணினாரு. லாசருடைய பலவீனத்துல அவர் செத்து போன உயிரோடு எழுப்புதான் கர்த்தர் செஞ்சார். ஆண்டவர் நல்லவர். தாமதம் பண்ணினாரு. 33 வருஷம் பொறுமையா இருந்தாரு. அந்த 3 வருஷத்தின் ஆரம்பத்துல சாத்தான் சொன்னா, என்னை வணங்கு, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறேன்னு. ஆண்டு அவசரப்படல, பொறுமையா இருந்தார் 3 வருஷம். இறுதியில சர்வலோகத்தின் ரட்சகரா ஏசப்பா சிலுவையில மரிச்சாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். தாமதங்கள் என்ன ஒண்ணு செய்யாதுன்னு பாக்குறோம். நாலாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தோம், என்னுடைய செவிகளை கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படியே நான் கீழ்ப்படிதான் நீங்க விரும்புகிறீங்க. நான் வணங்கா கழுத்துள்ளவனா நான் இருக்க மாட்டேன். நீங்க சொன்ன உடனே கேட்பேன் ஏசப்பா. நான் முரட்டாட்டம் பண்ண மாட்டேன். நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். கடைசியா வாசிச்சோம், கர்த்தரையும் வார்த்தையை நம்ம முன்னால வைப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டிய வார்த்தைக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியா, எச்சரிப்பின் வசனமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது, பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. வசனம் திரும்பி திரும்பி சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். யோசிச்சு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனது போல நான் போகக்கூடாதுன்னா நம்ம தரிசித்து நடக்கிற கூட்டமா இல்லாம விசுவாசித்து நடப்போம். எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டு நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அவர் நடத்த மாட்டாரா? ஏன் அவரை விட்டுட்டு எங்கேயோ போக பார்க்கிறோம்? ஒருவேளை இன்னைக்கு வசனம் என் பக்கமா வரும், நாங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறோம். இப்ப நம்ம இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டோம். இப்போ இந்த கடைசி நிமிஷத்துல போய் ஒரு மனுஷனை தேடி போக போறோம், ஒரு பேங்கை தேடி போக போறோம், ஏதோ பொருட்களை தேடி போக போறோம். ஏசப்பா வார்த்தை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம உதவி செய்கிற யாரோ ஒரு மனிதனை தேடி போக போறோமோ? தாமதம் ஆகுறதுனால கர்த்தர் தாமதம் பண்ணவே மாட்டாரு. சரியான நேரம், ஏற்ற நேரம் கர்த்தர் கிருபை கொடுப்பார். அவருடைய நேரம் பர்ஃபெக்டா இருக்கும். அவசரப்பட மாட்டாரு, லேட் பண்ணவும் மாட்டாரு, ஒரு செகண்ட் கூட லேட் பண்ண மாட்டாரு. சரியாய் செய்கிற தேவனுக்கு பொறுமையாய் நம்ம காத்திருப்போம். அனுதினமும் அவரோடு நெருங்கி வருவோம். கடந்த காலத்தின் வெற்றியை நினைச்சு இன்னைக்கு பெருமை அடையாம இன்றைக்கு கர்த்தரோட உறவை நம்ம சரிபடுத்திக் கொள்வோம். செவிகளை கர்த்தருக்கு கொடுப்போம். உலகத்துக்கு கொடுக்க வேண்டாம், உலக சத்தத்தை கேட்க வேண்டாம், அனுபவங்களை கேட்க வேண்டாம், மனுஷ சத்தத்தை கேட்க வேண்டாம். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்போம். என் இருதயத்தை விருத்த சேதனம் படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்காக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தரையும் வார்த்தையை முன்னால வச்சு வாழ்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாதவர்களாய் போனார்கள் அப்பா. உம்முடைய ஜனங்க ஏன் ஜனம் சொல்லி ஆசையா பெருமையா நீங்க பேசின ஜனத்தை பார்த்து நீங்க உன் ஜனம் சொல்லி நீங்க சொல்ற அளவு அவங்க கேவலமாய் போயிட்டாங்க ஏசப்பா. எவரே கோபம் கொள்ளுகிற அளவு, அழிக்கிற அளவு, ஒரு ஜனமாய் அவர்கள் இல்லாத அளவு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவங்க போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணத்தை எங்க முன்னால இன்னைக்கு நிறுத்தி நீயும் அப்படி போக வாய்ப்பு இருக்கு மகனே, விழுந்துராதன்னு சொல்லிட்டு அன்பினால் எங்களை எச்சரிக்கிறீங்க ஏசப்பா. விசுவாசித்து வாழுகிற கூட்டமா எங்களை இன்னைக்கு மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, அனுதினமும் ரட்சிப்ப, அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கைய, அனுதினமும் சாகிறவர்களா, அனுதினமும் உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. பொறுமை எங்க லைஃப்ல பூரண கிரியை செய்யட்டும்பா. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க விடாதீங்க. கர்த்தருக்காக காத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்க சத்தத்தை செவி கொடுக்கிற ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க. என்ன செஞ்சாலும் ஆணுடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டோம் என்று சொல்லி வார்த்தையை உள்வாங்கி வார்த்தையில நிலைச்சிருக்கிறவர்களா ஆண்டவரே எங்களை இன்னைக்கு மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வேற எதுவும் எங்க முன்னால இருக்க வேண்டாம், எங்க கோல் வேற எதுவும் இருக்க வேண்டாம். நீரும் உங்களுடைய வார்த்தையும் எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படின பரலோகமும் எங்க முன்னால எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. உமக்காக ஓட, உம்மை சார்ந்து ஓட, வார்த்தையை சார்ந்து ஓட, நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், ஒருவேளை நாங்க விழுந்து கொண்டிருக்கிற நிலைமையில இன்னைக்கு இருப்போம், எங்க வார்த்தையினால எங்களை தூக்கி நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கலன்னா நாங்க ஒருவேளை நாங்களும் கோபாக்கு இன்னைக்கு பாத்திரமா போயிருப்போம் சுவாமி. எங்க பக்கமா வார்த்தை அனுப்பி எங்களை தட்டி எடுத்து ஆண்டவரை நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நிலை நிறுத்துகிற ஆண்டவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன், மரண பரியந்தம் எங்களை நடத்துவீர் என்று நம்பி சகலத்தை உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.